இன்றைய வேத வசனம் சங்கீதம் 71 அதிகாரம் 15 என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது இரட்சிப்பையும் சொல்லும், அவைகளின் தொகையை நான் அறியேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. தாவீது என்னும் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும், உம் அருட்செயல்களை என்னால் கணிக்க இயலாது என்று சொல்லுகிறார். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். நாங்கள் அதை நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோமா? எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறியும் காலங்களாய் இருக்கிறது. ஆனால் தாவீது என்னும் பக்தன் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். மென்மேலும் கர்த்தரை துதிப்பேன், நாள்தோறும் கர்த்தரின் நீதியையும் இரட்சிப்பையும் குறித்து பேசுவேன், கர்த்தராகிய ஆண்டவரின் வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், கர்த்தருடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். சிறு வயது முதல் போதனைகளை கேட்பதால் கர்த்தரின் அதிசயங்களை அறிவித்து வந்தேன், இன்னும் அறிவிப்பேன் என்று சங்கீதக்காரனின் தீர்மானங்களை நாமும் ஏறெடுத்து செயல்படுவோமாக. கர்த்தரை குறித்து மக்களுக்கு அறிவித்து வந்த சங்கீதக்காரன் தன் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கிருபை கேட்பதை கவனியுங்கள். எந்த வயதிலும் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஜெபிக்க முடியும் அல்லவா? உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்கு சமாதானம், மகிழ்ச்சி, பாதுகாப்பு, வழி நடத்துதல் ஆகியவை நிச்சயமாய் உண்டு. நமக்கு வைத்துள்ள ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு பலனும் ஆயுளும் வாய்ப்பும் கிருபையும் நிச்சயமாக அளிப்பார். சங்கீதக்காரனின் இரு வாஞ்சைகளும் நற்செய்தி அறிவிப்பதை குறித்ததவையே. எனவே நாங்களும் தேவன் செய்த நன்மைகளை குறித்து பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக மாற வேண்டும். தேவன் அதில் பிரியப்படுகிறார். அவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுங்கள், ஜனங்களுக்கு சொல்லுங்கள். விடுதலைகள் ஜனங்கள் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வழியில் வந்து விடுதலைகளை பெறுவார்களாக. அப்பொழுது தேவன் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.